ஃப்ளோர், சீலிங் அல்லது கேசட் மவுண்டட் ஸ்பிளிட் ஏசியின் ஐடியு நிறுவுதல். பாகம் 1. வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாடியூலில் ஃப்ளோர், சீலிங் அல்லது கெசட்டில் பொருத்தப்பட்ட ஸ்பிளிட் ஏசியின் உட்புற யூனிட் IDU நிறுவ கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் கீழ்கண்டவற்றை உங்களால் செய்ய முடியும். ஏசியின் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் கூறுகளை அடையாளம் காணவும், ஏசியை பிரித்து ஏசியின் இன்டோர் யூனிட்டை வைப்பதற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும், ஸ்பிளிட் ஏசியின் உட்புற யூனிட்டை நிறுவவும், ஸ்பிளிட் ஏசியின் வெளிப்புற யூனிட்டை அவிழ்த்து பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும், ஸ்பிளிட் ஏசி அமைப்பின் வெளிப்புற யூனிட்டை நிறுவவும், ஸ்பிளிட் ஏசியின் வெளிப்புற யூனிட்டின் கூறுகளை சரிபார்க்கவும். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் கருவிகள்: ட்ரெய்னிஸ் கிட் ஒரு எண், ஸ்க்ரூ டிரைவர் ஒரு செட், கட்டிங் பிளையர் ஒரு எண், சுத்தியல் 450 கிராம் ஒரு எண், ப்ரை பார் ஒரு எண், ஸ்க்ரூ ஸ்பேனர் 8 இன்ச்சுகள் ஒரு எண், ஸ்பிரிட் லெவல் ஒரு செட், ஆலன் கீ ஒரு செட், டெஸ்டர் ஒரு எண், டெக்னீஷியன் டூல் கிட் ஒரு எண், டபுள் எண்ட் ஸ்பேனர் செட் ஒரு எண், வேக்யூம் பம்ப் ஒரு எண், சார்ஜிங் ஹோஸ் ஒரு எண், ஹேண்ட் ஷட் ஆஃப் வால்வ் ஒரு எண், பிரஷர் கேஜ் ஒரு எண், ட்ரில்லிங் இயந்திரம் ஒரு எண், ஏர் ப்ளோவர் ஒரு எண், காம்பவுண்ட் கேஜ் ஒரு எண், ஃபிளாரிங் டூல் கிட் ஒரு எண், பிஞ்சிங் டூல் ஒரு எண். தேவையான உபகரணங்கள்: ஒரு ஸ்பிளிட் ஏசி அமைப்பு ஒரு எண், தேவையான பொருட்கள் மற்றும் கூறுகள்: லூப்ரிகேட்டிங் எண்ணெய் தேவைக்கேற்ப, கிரீஸ் தேவைக்கேற்ப, ஆங்கிள் ஃப்ரேம், ரப்பர் பேட், ரிலே, கெப்பாசிட்டர், ட்ரைக்ளோரோ எத்திலீன், காட்டன் வேஸ்ட், வயர் பிரஷ். உங்களுக்கு ஸ்பிளிட் ஏசி என்றால் என்ன தெரியுமா? ஒரு ஸ்பிளிட் சிஸ்டம் ஏர் கண்டென்சர் இரு பகுதிகளை கொண்டுள்ளது: இன்டோர் மற்றும் அவுட்டோர் யூனிட். இன்டோர் யூனிட் வெப்பத்தை உறிஞ்சுகிறது, அதே நேரத்தில் அவுட்டோர் யூனிட் காற்றை குவிக்கிறது மற்றும் ஒரு சிறிய சுவர் துளை வழியாக செல்லும் இன்சுலேட்டட் டியூப்கள் மூலம் வீட்டிற்குள் சுற்றுகிறது. உங்கள் கட்டிடத்தின் வடிவமைப்பு, அளவு மற்றும் காலநிலை கட்டுப்பாடு தேவைகளின் அடிப்படையில் இன்டோர் யூனிட் சுவர், தரை, கூரை அல்லது கெசட்டாக நிறுவப்படலாம். ஸ்பிளிட் ஏசியின் பல்வேறு பகுதிகள்: கம்ப்ரஸர், கண்டென்சர் காயில், இவாப்பரேட்டர் காயில், ஃபேன், ஏர் ஃபில்டர், கண்டென்சர், ப்ளோவர், ரெஃப்ரிஜரண்ட், தெர்மிஸ்டர், ஏர் கண்டிஷனர், ஏர்கான் பிராக்கெட், கெப்பாசிட்டர், ட்ரெயின் ஹோஸ், அவுட்டோர் யூனிட், evaporator, filter, front panel. இப்போது அதை எவ்வாறு நிறுவுவது என்று பார்ப்போம். பணி 1: உபகரணங்களை திறக்கவும். பேக் செய்யப்பட்ட பொருட்கள் சரியான இடத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷனல் லிஸ்டை பார்க்கவும். வழங்கப்பட்ட வழிமுறைகளை மதிப்பாய்வு செய்யவும். உடன் பேக்கேஜிங்கை அகற்ற ஒரு சுத்தியல் மற்றும் ஆணி நீக்கியை பயன்படுத்தவும். பக்கவாட்டிலிருந்து அனைத்து மர பேனல்களையும் அகற்றவும். இணைக்கப்பட்ட போல்ட்டுகளுக்கு யூனிட் அடித்தளத்தை ஆய்வு செய்யவும். ஏதேனும் போல்ட் அல்லது நட்டுகளை கலற்ற பொருத்தமான ஸ்பேனரை பயன்படுத்தவும். அதன் பேக்கேஜிங்கில் இருந்து யூனிட்டை பிரித்தெடுக்கவும். உபகரணங்களின் அனைத்து பாகங்களையும் நன்கு சுத்தம் செய்யவும். ஏதேனும் சேதங்கள் அல்லது பள்ளங்கள் இருக்கிறதா என்று யூனிட்டை சரிபார்க்கவும். அனைத்து பகுதிகளும் நல்ல நிலையில் உள்ளதா என சரிபார்க்கவும். ஏதேனும் சேதங்கள் அல்லது பள்ளங்கள் இருந்தால் உடனடியாக சப்ளையரை அணுகவும். ஃபில்டரின் நிலையை ஆய்வு செய்யவும். ஃபேன் மோட்டார் ப்ளோவர் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். ஃபேன் மோட்டார் திறன் சப்ளையர்ஸ் மேனுவலுடன் பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். இவாப்பரேட்டர் ஷாஃப்டில் ஏதேனும் சேதத்தின் அறிகுறிகள் உள்ளதா என பரிசோதிக்கவும். இன்ஸ்டாலேஷன் 2 தனித்துவமான பகுதிகளை கொண்டுள்ளது: இன்டோர் யூனிட் மற்றும் அவுட்டோர் யூனிட்டின் நிறுவுதல். பணி 2: இன்டோர் யூனிட் நிறுவுவதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். வடிவமைப்பு விவர குறிப்புகளின்படி அறையின் அளவை அளவிடவும்.
அறையின் நுழைவாயிலில் நேரடியாக இண்டோர் யூனிட் வைப்பதை தவிர்க்கவும். தரைமட்டம் தட்டையானது என்பதை உறுதிப்படுத்தவும். யூனிட்டை ஒரு மூலையில் வைக்கவும். இண்டோர் யூனிட்டுக்கு அருகில் மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் நேரடியாக சூரிய ஒளி மற்றும் பிற வெப்ப மூலங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும். இண்டோர் மற்றும் அவுட்டோர் யூனிட்டுக்கு இடையே குழாய் இணைப்புக்கு ஒரு துளையிடுவதற்கு வசதியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். தேவைக்கேற்ப அறையை இன்சுலேட் செய்யவும். போதுமான காற்றோட்டம் உள்ள இடத்தில் இண்டோர் யூனிட்டை வைக்கவும். காற்று திரும்பும் பகுதியில் எந்த தடைகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். அறைக்கு வெளியே எளிதாக வடிகால் வசதியை அனுமதிக்கும் வகையில் இண்டோர் யூனிட்டை வைக்கவும். சரியான செயல்பாட்டிற்கு இண்டோர் யூனிட்டை சுற்றி போதுமான இடவசதியை பராமரிக்கவும். ஜன்னல்களுக்கு பொருத்தமான காற்று திரைசீலைகள் அல்லது இருண்ட உறைகளை பயன்படுத்தவும். தண்ணீர் சொட்டக்கூடிய இடத்தில் யூனிட் வைப்பதை தவிர்க்கவும். பணி 3 இன்ஸ்டாலேஷன். படி 1 இண்டோர் யூனிட்டை தரையில் நிறுவவும். நியமிக்கப்பட்ட அறையின் ஒரு மூலையில் இண்டோர் யூனிட்டை வைக்கவும். ஸ்பிரிட் லெவலை பயன்படுத்தி தளம் சமமாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். தடையின்றி வேலை செய்ய போதுமான இடத்தை உறுதி செய்யவும். அதிர்வுகளை குறைக்க இண்டோர் யூனிட்டுக்கு கீழே ரப்பர் பேடுகளை பயன்படுத்தவும். PVC பைப்புகளை பயன்படுத்தி முறையான வடிகாலை அமைக்கவும். பயனுள்ள நீரோட்டத்திற்காக இண்டோர் யூனிட்டை ஒரு பக்கத்தில் சிறிது மேல் நோக்கி சாய்க்கவும். PVC ட்ரெயின் லைன் கிளாம்ப்களை சமமாக நிறுவவும். இண்டோர் யூனிட்டில் சக்ஷன் மற்றும் லிக்விட் லைன்களை இணைக்க இடத்தை ஒதுக்கவும். செயல்பாட்டின் போது அதிர்வுக்காக ப்ளோவரை சோதிக்கவும். காற்றோட்ட பாதையில் எந்த தடையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். அனைத்து ஃபிளார் ஃபிட்டிங்குகளும் பாதுகாப்பாக இருக்கப்பட்டதை உறுதி செய்யவும். ப்ளோவர்கள் பின்னுடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். ஆலன் ஸ்க்ரூவை மெதுவாக இறுக்கவும். ஃபேன் மோட்டாரை தேவைக்கேற்ப லூப்ரிகேட் செய்யவும். காற்று அடைப்பை தடுக்க இவாபரேட்டர் ட்ரெயினில் யூ பொறியை நிறுவவும். இண்டோர் மற்றும் அவுட்டோர் யூனிட்டுகளுக்கு இடையே பரிந்துரைக்கப்பட்ட தூரத்தை பராமரிக்கவும். தடையில்லா நீரோட்டத்தை உறுதி செய்ய ட்ரெயின் லைனில் PVC யூ பொறியை நிறுவவும். கசிவுகளை தடுக்க PVC ஜாயிண்ட் இணைப்புகளுக்கு சரியான பிசினை பயன்படுத்தவும். ஃபேன் மோட்டாரை வெவ்வேறு வேகம் மற்றும் காற்று வீசுதல் ஆகியவற்றுக்கு சோதிக்கவும். காற்று வீசுதல் அதிகபட்ச ஃபில்டர் ஏரியாவை அடைகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். அனைத்து இண்டோர் யூனிட் ஃபிட்டிங்குகளும் பாதுகாப்பாக உள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். வயரிங் சரியாக இருக்கிறதா என்று இருமுறை சரிபார்க்கவும். அறையின் மின்னழுத்த வரம்பை சரிபார்க்கவும். 220 வோல்ட்டுகள் ±10%. யூனிட்டுக்கு பொருத்தமான திறன் கொண்ட மின்னழுத்த ஸ்டெபிலைசரை பயன்படுத்தவும். சரியான இன்சுலேஷனுக்காக யூனிட்டை உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்து கம்பிகளையும் பரிசோதிக்கவும். யூனிட்டில் உயர்தர வயர்கள் மற்றும் பிளக்குகளை பயன்படுத்தவும். மேம்படுத்தப்பட்ட குளிரூட்டும் செயல்திறனுக்காக தவறான உச்சவரம்பை நிறுவுதலை கவனியுங்கள். நேரடி சூரிய ஒளி அறைக்குள் நுழைவதை தடுக்கவும். மறுபுறம் அதை சுவரில் ஏற்றுவதற்கு நீங்கள் மவுண்டிங் பிளேட்டை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். படி 2 மவுண்டிங் பிளேட்டை நிறுவுதல். கிடைமட்ட மற்றும் செங்குத்து சீரமைப்பை உறுதி செய்ய ஒரு அளவை பயன்படுத்தி சுவருக்கு எதிராக மவுண்டிங் பிளேட்டை பிடிக்கவும். துளையிடும் இடத்தை பென்சிலால் குறிக்கவும். சுவரில் பொருத்தப்பட்ட ACயின் ஏற்ற உயரம் தரையிலிருந்து சுமார் 2.1 மீட்டர் ஆகும். உகந்த செயல்திறனுக்காக ஒவ்வொரு பக்கத்திலும் 6 முதல் 12 அங்குல இடைவெளியை அனுமதிக்கவும். சுவரில் பிளேட்டை வைக்கவும். துளையிடப்பட்ட துளைகளில் பிளாஸ்டிக் ஆங்கர்களை சொருகவும். திருக்குகள் மூலம் பாதுகாக்கவும். படி 3 அவுட்லெட்டிற்கு ஒரு துளையை போடவும். எலக்ட்ரிக் வயர்கள் அல்லது பைப்புகள் சுவருக்கு பின்னால் இல்லை என்பதை உறுதி செய்து அவுட்லெட் துளைகளுக்கான இடத்தை தேர்வு செய்யவும். ஒரு ட்ரில் அல்லது கீஹோல் சாவை பயன்படுத்தி 7 முதல் 8 சென்டிமீட்டர் துளையை உருவாக்கவும். ட்ரைனேஜ் வசதிக்காக சற்று கீழ் நோக்கி சாய்த்து கொள்ளவும். படி 3 இண்டோர் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்களை சரிபார்க்கவும். இண்டோர் யூனிட் முன் பேனலை திறந்து அட்டையை அகற்றி தகவல் தொடர்பிற்கான ஸ்க்ரூ டெர்மினல்களுக்கு சரியான வயர் கனெக்ஷன்களை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 5 இண்டோர் யூனிட்டுடன் பைப்புகள் மற்றும் கேபிள்களை இணைக்கவும். துளையிடப்பட்ட துளை வழியாக கேபிள்கள் மற்றும் பைப்புகளை டேப் மூலம் பாதுகாக்கவும். சரியான நீர்ப்பாய்ச்சலுக்கு கீழே ட்ரைனேஜ் பைப்பை வைக்கவும். குளிரூட்டும் செயல்திறனை பராமரிக்க வளைவதை குறைக்கவும். படி 6 இண்டோர் யூனிட்டை மவுண்ட் செய்யவும். இண்டோர் யூனிட் லிஃப்ட் மவுண்டிங் பிளேட்டுடன் இணைப்புகளை சீரமைத்து பாதுகாப்பான பொருத்தத்திற்கு உறுதியாக அழுத்தவும்.
மென்மையான வாட்டர் ட்ரைனேஜுக்காக 2 முதல் 3 டிகிரி யூனிட்டை பின்னோக்கி சாய்க்கவும். அவுட்டோர் யூனிட்டை நிறுவுதல். படி 1. அவுட்டோர் யூனிட்டை நிறுவுவதற்கு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். யூனிட்டை மூடுவதற்கு மரம் 3x4 இன்ச்சுகள் மற்றும் பிளாஸ்டிக் அல்லது ஆஸ்பெட்டாஸ் ஷீட் ஆகியவற்றை பயன்படுத்தி நிழலை உருவாக்கவும். பின்வரும் இன்ஸ்டாலேஷன் தூரத்தை பராமரிக்கவும். பைப்பிங் மற்றும் வயரிங்களை எளிதாக இணைக்க இன்டோர் யூனிட்டை துளையிடப்பட்ட துளைக்கு 50 அடி 15 மீட்டருக்குள் வைக்கவும். இன்டோர் யூனிட்டுகளுக்கு இடையில் 12 மீட்டர் கிடைமட்டமாக, இன்டோர் யூனிட்டுகளுக்கு இடையில் 6 மீட்டர் செங்குத்தாக, சீரான இடைவெளியில் ரெஃப்ரிஜரண்ட் லைனில் இறுக்கமாக கிளாம்ப்ஸ்களை அமைக்க ஏதுவான சுவர்களை கொண்ட பகுதியை தேர்வு செய்யவும். கண்டென்சர் ஃபின்கள் தடுக்கப்படவில்லை என்பதை சரிபார்க்கவும். சுவருக்கும் கண்டென்சருக்கும் இடையே குறைந்தபட்சம் 1 அடி தூரத்தை பராமரிக்கவும். சரியான காற்றோட்டத்திற்காக அதை சுற்றி குறைந்தபட்சம் 12 அங்குலம் 30 சென்டிமீட்டர் இடைவெளியை அனுமதிக்கவும். ரேடியோ அல்லது டிவி ஆண்டனாவிலிருந்து 10 அடி 3.0 மீட்டர் அனுமதியை உறுதி செய்து ஆண்டனாக்களுக்கு அருகில் வைப்பதை தவிர்க்கவும். படி 2. அவுட்டோர் யூனிட்டை நிறுவவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி அல்லது இடத்தில் அவுட்டோர் யூனிட், கண்டென்சிங் யூனிட் அதாவது கட்டிடத்தளத்தின் மேற்பரப்பில் மவுண்டிங் முறையில் ஏற்றவும். சப்ளையர் ஸ்பெசிபிகேஷன்களின் படி கோண சட்டங்களை உருவாக்கி அவற்றை சுவற்றில் பாதுகாப்பாக உட்பொதிக்கவும். அவை சுவரின் உள்ளே குறைந்தபட்சம் 150 மில்லிமீட்டர் நீடிக்கப்படுவதை உறுதி செய்யவும். யூனிட் எடையை அதிகரிக்க கான்கிரீட் மூலம் வலுப்படுத்தவும். அவுட்டோர் யூனிட்டை மவுண்டிங் ஃப்ரேமில் வைத்து போல்ட், நட்டுகள் மற்றும் ரப்பர் வாஷர்கள் கொண்டு பாதுகாப்பாக கட்டவும். நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க மேல்நிலை நிழலை அமைக்கவும். கண்டென்சிங் யூனிட்டை சர்வீஸ் செய்வதற்கும் பழுது பார்ப்பதற்கும் போதுமான இடத்தை ஒதுக்குங்கள். ரெஃப்ரிஜரண்ட் லைன்ஸ் இணைப்புகளுக்கு போதுமான அறையை உறுதி செய்யவும். சரியான இடைவெளியில் ரெஃப்ரிஜரண்ட் லைன்களுக்கு கிளாம்ப்களை இணைக்கவும். பொருந்தினால் பல யூனிட்டுகளை அருகே அருகே வரிசைப்படுத்தவும். கம்ப்ரஸர் லெக்ஸ்களில் அனைத்து போல்ட்டுகளையும் மெதுவாக இருக்குங்கள். அதிக சக்தி இல்லாமல் சர்வீஸ் வால்வ் பொருத்துதல்களை பாதுகாப்பாக இருக்குங்கள். ஃபேன் பிளேட் அல்லது ப்ரொப்பல்லரின் இயக்கத்தை சரிபார்க்கவும். ஃபேன் பிளேடுகள் அல்லது ப்ரொப்பல்லர்கள் பாடியுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பிளேட் அல்லது ப்ரொப்பல்லரின் ஆலன் ஸ்க்ரூவை கவனமாக இருக்கவும். லூஸ் வயர் கனெக்ஷன்களை சரிபார்த்து அவற்றை பாதுகாக்கவும். ஃபேன் மோட்டார் பேஸை மெதுவாக இருக்குங்கள். அனைத்து அவுட்டோர் யூனிட் அடிப்படை போல்ட்டுகளையும் பாதுகாப்பாக கட்டுங்கள். ஃபேன் மோட்டாருக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் அல்லது கிரீஸ் தடவவும். யூனிட் சமதளத்தில் வைக்கப்பட்டிருந்தால் அவுட்டோர் யூனிட்டுக்கு ஆதரவளிக்க தரையில் ஒரு கான்கிரீட் திண்டு வைக்கவும். இடமாற்றத்தை தடுக்க மண் அல்லது பாறைகளில் நேரடியாக வைப்பதை தவிர்க்கவும். மழையின் போது நீர் தேங்குவதை தடுக்க திண்டு மட்டமாகவும் சற்று உயரமாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். அவுட்டோர் யூனிட்டை கான்கிரீட் திண்டு மீது பாதுகாக்கவும். அதிர்வுகளை குறைக்க திண்டு மீது ஒரு ரப்பர் குஷனை வைக்கவும். பின்னர் ஆங்கர் போல்ட்டுகளை பயன்படுத்தி கண்டென்சர் யூனிட்டை பாதுகாப்பாக நிலைநிறுத்தவும். ஸ்டெப் 4. அவுட்டோர் யூனிட்டின் மின் வயரிங்கை சரிபார்க்கவும். கண்டென்சர் கவரை அகற்றி வயரிங்கை சரிபார்த்து சரியான கனெக்ஷன்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலின் வயரிங் வரைபடத்தை பார்க்கவும். கிளாம்ப்களுடன் கேபிள்களை கட்டி கவரை மாற்றவும். படி 5. மேனுவலில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி பைப்பிங் மற்றும் கேபிள்களை அவுட்டோர் யூனிட்டுடன் இணைக்கவும். காப்பர் பைப்புகளை பாதுகாக்க ஃப்ளேர் நட்ஸை பயன்படுத்தவும். இன்டோர் யூனிட்டிலிருந்து அவுட்டோர் யூனிட்டுக்கு மின் கேபிளை இணைக்கவும். தேவைப்பட்டால் அதிகப்படியான காப்பர் பைப்புகளை கட் செய்யவும். இறுதியாக ஒரு நியமிக்கப்பட்ட அவுட்லெட்டில் மின்சாரம் இணைக்கவும். அவுட்டோர் யூனிட் காம்போனன்ட்களை சரிபார்க்கவும். கம்ப்ரஸர். கம்ப்ரஸரில் தொடர்ச்சியை சரிபார்க்கவும். ப்ராப் லெட்ஸ்களை எடுத்து டெர்மினலில் ஒரு முனையை வைக்கவும். மல்டிமீட்டரின் மற்ற ப்ராபை மற்ற டெர்மினலில் வைக்கவும். மல்டிமீட்டரில் தொடர்ச்சியை சரிபார்க்கவும். மற்ற டெர்மினல்களுக்கு இந்த நடைமுறையை பின்பற்றவும். ஃபேன் மோட்டார். ஃபேன் மோட்டாரை சப்ளை வயருடன் இணைக்கவும். மோட்டாரை இயக்கவும். வேகத்தை சரிபார்க்கவும். நடைமுறையை பின்பற்றவும். நிறுவலை நிறைவு செய்தல். படி 1. ரெஃப்ரிஜரண்ட் சர்க்யூட்களில் இருந்து காற்று மற்றும் ஈரப்பதத்தை அகற்றவும். சர்வீஸ் போர்ட்டுடன் ஒரு வாக்யூம் பம்ப் ஹோஸை இணைக்கவும். பின்னர் அது 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி முழுமையாக வாக்குவமை அடையும் வரை வாக்குவமை இயக்கவும்.
லீக்குகளை சரிபார்த்து சர்வீஸ் போர்ட் மற்றும் கேப்புகளை துண்டித்து மாற்றவும். படி 2. கிட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கிளாம்புகளை பயன்படுத்தி சுவரில் பைப்புகளை பாதுகாக்கவும். மேனுவலின் அறிவுறுத்தல்களின்படி அவை போதுமான இடைவெளியில் இருப்பதை உறுதி செய்யவும். படி 3. காற்று மற்றும் பூச்சி ஊடுருவலை தடுக்க எக்ஸ்பாண்டிங் பாலியூரித்தேன் ஃபோமை கொண்டு சுவர் துளையை மூடவும். ஏர் கண்டிஷனிங் அமைப்பை இயக்குவதற்கு முன் ஃபோம் உலர அனுமதிக்கவும். படி 4. யூனிட்டை இயக்கி குளிர்ந்த காற்றை அனுபவிக்கவும். இண்டோர் யூனிட்டிலிருந்து ஏசியை தொடங்கி குளிர்ந்த காற்று பரவும் வரை காத்திருக்கவும். ஏதேனும் செயல்பாட்டு சிக்கல்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை பார்க்கவும். இதனால் ஸ்பிளிட் ஏசி யூனிட்டை வெற்றிகரமாக நிறுவியுள்ளோம். செயல்திறனை ஆராய்தல். பணி 1. மானிஃபோல்ட் கேஜ் மூலம் பிரஷர் அசஸ்மெண்ட். அமைப்பில் ஒரு கேஜ் மானிஃபோல்டை இணைக்கவும். 2 மணி நேரம் தொடர்ந்து யூனிட்டை இயக்கவும். சக்ஷன் மற்றும் டிஸ்சார்ஜ் லைனில் அழுத்த அளவை கண்காணித்து பதிவு செய்யவும். பணி 2. குளிரூட்டும் திறன் சோதனை. ஏர் கண்டிஷனரை இயக்கவும். வெப்பநிலையை ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு 24 டிகிரி செல்சியஸில் அமைக்கவும். ரீடிங்களை பதிவு செய்து முடிவுகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். யூனிட்டை நிறுத்தி காற்று தடைகளை அகற்றவும். செயல்பாட்டின் காலம் மற்றும் டவுன் டைமை கணக்கிடுங்கள். பணி 3. காற்றின் இயக்கத்தை மதிப்பிடுங்கள். சுவிட்சை அதிக குளிர் வேகத்தில் அமைக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி வெலாசிட்டி மீட்டர் டியூப் அல்லது அனிமோமீட்டரை கிரில் முன் வைக்கவும். பதிவுத்தாளில் காற்றோட்ட அளவீட்டை பதிவு செய்யவும். பதிவுத்தாளில் உள்ள அளவீடுகளை குறிப்பிடுவதன் மூலம் கிரில்லில் காற்று வெளியீடு பல்வேறு இடங்களில் காற்றோட்டத்தை மதிப்பீடு செய்யவும். பெயர் பலகையில் உள்ள விவரங்களுடன் காற்றோட்டத்தை ஒப்பிடவும். பணி 4. மின் பயன்பாட்டை கண்காணிக்கவும். யூனிட்டை சொருகவும் மற்றும் மின் இணைப்பை ஆன் செய்யவும். ஃபேஸ் வயரில் டாங் டெஸ்டரை இணைக்கவும். யூனிட்டை தொடங்கி மின்னோட்டத்தை கவனிக்கவும். யூனிட்டை அணைத்து டாங் டெஸ்டரை அகற்றவும். ஏசி யூனிட்டின் செயல்திறனை கண்டறிய இது உங்களுக்கு உதவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் கற்றுக்கொண்டவை ஏசியின் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் கூறுகளை அடையாளம் காணவும், ஏசியை பிரித்து ஏசியின் இன்டோர் யூனிட் வைப்பதற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும், ஸ்பிளிட் ஏசியின் உட்புற யூனிட்டை நிறுவவும், ஸ்பிளிட் ஏசியின் வெளிப்புற யூனிட்டை அவிழ்த்து பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும், ஸ்பிளிட் ஏசியின் அமைப்பின் வெளிப்புற யூனிட்டை நிறுவவும், ஸ்பிளிட் ஏசியின் வெளிப்புற யூனிட் கூறுகளை சரிபார்க்கவும். எனவே ஃப்ளோர், சீலிங் அல்லது கெசட்டில் பொருத்தப்பட்ட ஸ்பிளிட் ஏசியின் உட்புற மற்றும் வெளிப்புற பாகங்களை நிறுவ கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.